அமைச்சரவையிலிருந்து விலகுவதாக டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்பலியும் நிக் நஸ்மி நிக் ஹமாட்டும் அனுப்பிய கடிதங்கள் பெறப்பட்டிருப்பதை பிரதமர் துறை அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அவற்றை நன்கு பரிசீலித்ததில் அவ்விரு அமைச்சர்களின் விடுமுறை கோரிக்கைகளை டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்கீகரித்துள்ளார். மற்ற விவகாரங்கள் தொடர்பான முடிவுகள் பின்னர் அறிவிக்கப்படும் என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் சுருக்கமாக கூறினார். மற்ற விவகாரங்கள் என அவர் சூசகமாக குறிப்பிட்டது இருவரின் ராஜினாமாவை பற்றிதான். இதிலிருந்து ராஜினாமாவை அவர் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது விளங்குகிறது. ஒருவேளை விடுமுறை முடிந்து திரும்பியதும் இருவரிடமும் பிரதமர் பேசி சமாதானம் செய்யவும் வாய்ப்புள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். அண்மைய PKR கட்சி தேர்தலில் ரஃபீசி துணைத் தலைவர் பதவியையும் நிக் நஸ்மி உதவித் தலைவர் பதவியையும் தற்காக்க தவறினர். இதையடுத்து பொருளாதார அமைச்சர் பதவியை ரஃபீசியும், இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் பதவியை நிக் நஸ்மியும் நேற்று ராஜினாமா செய்தனர். ரஃபீசியின் பதவி விலகல் ஜூன் 17ஆம் தேதியும் நிக் நஸ்மியின் பதவி துறப்பு ஜூலை 4ஆம் தேதியும் நடப்புக்கு வரும் என இருவரும் தெரிவித்துள்ளனர். GM இந்தியன்ஸோடு விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கின் ஜாம்பவான் அணியான மான்செஸ்டர் யுனைடெட் தனது ஆசிய சுற்றுப்பயண நட்பு முறை ஆட்டத்தில் ஆசியான் ஆல் ஸ்டார்ஸ் அணியிடம் 0-1 என மண்ணை கவ்வியது. புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கில் 72,550 ரசிகர்கள் முன்னிலையில் ரூபன் அமோரிம் அணி தோல்வி கண்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முற்பாதிய ஆட்டம் கோலின்றி சமநிலையில் முடிந்த நிலையில் பிற்பாதியின் 72வது நிமிடத்தில் மியான்மரின் மாமாவின் ஆசியான் ஆல் ஸ்டாரின் வெற்றி கோலை புகுத்தினார். கேப்டனாக களமிறங்கிய ஹாரி மெக்வொயர், கெசமிரோ, கோல் காவலர் ஆண்ட்ரே ஒனானா, நட்சத்திர வீரர் ப்ரூனோ பெர்னாண்டஸ், அம்மா டியாலோ, கர்னாச்சோ என பலம் வாய்ந்த விளையாட்டாளர்கள் களமிறங்கப்பட்டு ஒரு சில தினங்களுக்கு முன்னரே ஒன்றாக பயிற்சியில் ஈடுபட்ட ஆசியான் அணியிடம் கோலடிக்க முடியாமல் யுனைடெட் திணறியது. தங்களின் அபிமான அணி கோல் வேட்டை நடத்தும் என்ற எதிர்பார்ப்பில் குவிந்திருந்த ரசிகர்கள் இதனால் கடுப்பாகி யுனைடெட் வீரர்களை பூ செய்தனர். இதனிடையே வெற்றி பெற்ற ஆசியான் ஆல் ஸ்டார்ஸ் அணிக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோப்பையை எடுத்து வழங்கினார். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனா யோவும் உடனிருந்தார். ஆட்டம் முடிந்த கையோடு யுனைடெட் அணி ஹாங்காங் புறப்பட்டது. ஓரினச் சேர்க்கையாளர்கள், திருநங்கை, திருநம்பிகள் உள்ளிட்டோருக்கான அடுத்த மாதம் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள பிரைட் அல்லது பெருமிதம் நிகழ்ச்சியை அதன் ஏற்பாட்டாளர்கள் ரத்து செய்ய வேண்டும். இஸ்லாமிய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்து நைம் மொக்தார் அவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார். பிரைட் கே குவே ஸ்டோரிஸ் அண்ட் செக்ஷுவல் ஹெல்த் அவேர்னஸ் என்ற தலைப்பில் அரசியல் கட்சி ஒன்றின் இளைஞர் பிரிவு ஜூன் 21ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள தகவல் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. அது குறித்து வெளியிட்ட அறிக்கையில் அமைச்சர் அவ்வாறு சொன்னார். என்னதான் பொதுவெளியில் அல்லாமல் உள்ளரங்கில் நடத்தப்பட்டாலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சமூக விதிமுறைகளுக்கும் பெரும்பான்மையினரால் நிலைநிறுத்தப்படும் மத கோட்பாடுகளுக்கும் அப்பட்டமாக சவால் விடுகின்றன என்றார் அவர். எனவே போலீசார் உடனடியாக விசாரணையில் இறங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயம் ஒருவேளை முஸ்லிம்களும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு கழகமான ஜாக்கிமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாயிம் வலியுறுத்தினார். நமது நம்பிக்கை, நெறிமுறைகள் மற்றும் தேசிய நல்லிணக்கத்தை குறைத்து மதிப்பிடும் எந்த ஒரு கூறுகளையும் அனுமதிக்க முடியாது. அவற்றிலிருந்து மலேசிய சமூகத்தின் தார்மீக கட்டமைப்பை பாதுகாக்க அனைவரும் உதவ வேண்டும். இயற்கைக்கு மாறான அம்சங்களும் கலாச்சாரங்களும் எந்த சூழ்நிலையிலும் மலேசியாவில் ஏற்றுக்கொள்ளப்படாது என அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4-8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.
சுகாதார தலைமை இயக்குநராக டாக்டர் மஹதிர் அப்துல் வஹாப் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று முதல் அமலுக்கு வரும் மஹதிர் வஹாப்பின் நியமனம் பொதுச்சேவைத் துறையில் அவரின் அனுபவம், நிபுணத்துவம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாகும் என மேலவை உறுப்பினர் செனட்டர் லிங்கேஸ்வரன் பாராட்டியுள்ளார். பொது சுகாதார முறையை வெளிப்படுத்தும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ள இந்த நேரத்தில் சுகாதார அமைச்சுக்கு தேவைப்படும் ஒட்டுமொத்த மறுசீரமைப்பை உந்தச் செய்யும் தலைமைத்துவ ஆற்றலை மஹதிர் கொண்டுள்ளார். மக்களின் நலனை முன்னிறுத்தி பொது சுகாதாரத்துறையில் தைரியமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். குறிப்பாக நியாயமான மருத்துவ வசதி, தரமான சேவையளிப்பு, மருத்துவ முன்கள பணியாளர்களின் நலன் காப்பு என லிங்கேஷ் சுட்டிக்காட்டினார். ஆக முன்னேற்றகரமான மற்றும் அரவணைக்கும் வகையிலான அணுகுமுறையின் மூலம் மலேசிய சுகாதாரத்துறையை டாக்டர் மஹதிர் மேம்படுத்துவார் என லிங்கேஷ் நம்பிக்கை தெரிவித்தார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். மலேசியாவில் ஆங்கில புலமை என வரும்போது பேராக் மாநில மக்களே முதலிடம் வகிப்பது ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 2024 ஆண்டுக்கான EF ஆங்கில புலமை குறியீட்டு பட்டியலில் 585 புள்ளிகளுடன் பேராக் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. மிக மிக நெருக்கத்தில் 584 புள்ளிகளுடன் கெடா 2ஆம் இடத்தையும் 583 புள்ளிகளுடன் பினாங்கு 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. பஹாங்கும் சரவாக்கும் 580 புள்ளிகளையும் ஸ்லாங்கோர் 575 புள்ளிகளையும் பெற்றுள்ளன. நாம் எதிர்பார்க்காத மாநிலங்களில் மக்களிடையே ஆங்கில புலமை கணிசமாக உயர்ந்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக உள்ளூர் வட்டார வழக்குக்கு புகழ்பெற்ற மாநிலமான பேராக்கில் ஆங்கில புலமை பெற்றோரின் எண்ணிக்கை பெருமளவில் உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் மலேசியா உலகில் 26வது இடத்தை வகிக்கிறது. ஆசிய அளவில் பிலிப்பைன்ஸ் மற்றும் சிங்கப்பூருக்கு அடுத்து நாம் 3ஆம் இடத்தில் இருக்கின்றோம். இதுவே நகரங்கள் வாரியாக பார்த்தால் 598 புள்ளிகளுடன் ஷா ஆலாம் முதல் இடத்திலும், 585 புள்ளிகளுடன் கோத்தாபாரு 2ஆம் இடத்திலும், 584 புள்ளிகளுடன் கோலலம்பூர் 3ஆம் இடத்திலும் இருக்கின்றன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. அமெரிக்காவின் மினசோட்டா மாநிலத்தில் 2 புறாக்கள் விமானத்தில் புகுந்து அட்டகாசம் செய்ததால் டெல்டா ஏர்லைன்ஸ் விமானத்தின் புறப்பாடு 2 முறை தடங்கலானது. மினியாபோலிஸ் செயின்ட் அனைத்துலக விமான நிலையத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. விஸ்கான்சின் மாநிலத்துக்கு புறப்பட தயாரான போது முதல் புறா திடீரென விமானத்தில் புகுந்தது. இதனால் ஓடு பாதையிலிருந்து விமானம் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பியது. அங்கு விமான பணியாளர் ஒருவர் அதனை பிடித்து வெளியே விட்டார். விமானம் மீண்டும் புறப்பட தயாரான போது மற்றொரு புறா உள்ளே புகுந்து விட்டது. இதனால் 2வது முறையாக அதே இடத்திற்கு விமானம் திரும்ப மற்றொரு பணியாளர் அந்த புறாவை பிடித்து வெளியே விட்டார். 2 புறாக்களின் வருகையால் 119 பயணிகள் மற்றும் 5 பணியாளர்களை ஏற்றியிருந்த அந்த விமானம் 56 நிமிடங்கள் தாமதமாகவே இலக்கு நோக்கி புறப்பட்டது. இதனால் பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு டெல்டா ஏர்லைன்ஸ் வருத்தம் தெரிவித்தது. விமானத்தினுள் பணியாளர் புறாவை பிடிக்கும் காட்சி வைரலாகியுள்ளது.